ஒரு அர்ச்சகரின் வாழ்வில் அன்றாடம் நடக்கும் பிரச்சனைகள் பற்றி என்றைக்காவது நாம் நினச்சதுண்டா? இன்றைக்கி இந்த வீடியோவில் சில நிமிடங்களை ஒதுக்கி நீங்கள் கேளுங்க. நம்ம தமிழ்நாட்டில் பல்லாயிரம் கோவில்கள் இருக்கின்றன. ஒரு கோவிலுக்கும் அர்ச்சகர் இருக்கிறார். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பல கோவிலில் அர்ச்சகர்கள் காலை வேளையில் உண்ணுவதே இல்லை. விடியற் காலை குளித்து முடித்துவிட்டு ஓடோடி கோவிலின் வாசல் கதவை திறந்து உள்ளே சென்று அன்றைய தினத்துக்கான பூஜைகளுக்கெல்லாம் ஏற்பாடு செய்து பிறகு பகவானுக்கான பூஜையை ஆரம்பிப்பாங்க. அதுவே பார்த்திங்கன்னா 10, 10:30, 11 வரைக்கும் மூடுங்க. பல கோயில்கள் நட சாத்துறது 11 வரைக்குமே. அதனால் அவங்களுக்கு இடைப்பட்ட நேரத்தில் உண்ணுவதற்கான ஒரு சான்ஸே இல்லாதனால பல அர்ச்சகர்களுக்கு காலை உணவை அறவே தவிர்த்துடுறாங்க. ஆண்டில் ஒரு மாதம் முழுவதும், அதாவது மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலை 3 மணிக்கு அர்ச்சகர்கள் கண் விழிக்க வேண்டியிருக்கின்றது. பெருமாள் கோவில்களிலும் விஷ்ணு கோவில்களிலும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பூஜை புனஸ்காரங்கள் அந்த மாதம் முழுவதும் நடக்கும். அதனால் பார்த்திங்கன்னா தனுர் மாத பூஜை என சொல்லப்படும் மார்கழி மாத பூஜையில் அந்த 30 நாளும் பார்த்திங்கன்னா அர்ச்சகர்கள் விடியற் காலையில், அதாவது அதிகாலை 3 மணிக்கு விழித்து கொள்கின்றனர். அர்ச்சகர்கள் வாழ்க்கையில் விடுமுறை என்பதே மிகவும் கடினமான ஒரு விஷயம். ஆமாங்க, கோவிலை அவங்க ஒருத்தரோ அல்லது 2 பேரோ பராமரிக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்க ஒரு லீவ் எடுக்கிற ஒரு சான்ஸே இல்லாமல் போயிடுதுங்க அர்ச்சகருக்கு. நம்முடைய இந்து மதத்தில் ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு விசேஷம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் பொதுவாக அர்ச்சகருக்கு விடுமுறை, அதாவது லீவ் எடுக்கும் வாய்ப்புன்றது மிகவும் கடினமான ஒன்றுங்க. நம்ம முன்னரே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் பல்லாயிரம் கோயில்கள் இருக்குன்னு. ஆனால் அதில் மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா சிறிய கோயில்கள் தாங்க. அந்த மாதிரி சிறிய கோயில்களில் ஒரு அர்ச்சகரோ அல்லது 2 அர்ச்சகரோ தான் வேலை செய்வாங்க. அது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஒரு வேலை பளுவை அவங்களுக்கு தருதுங்க. பெரிய அர்ச்சகர் அவருக்கு துணையாக இன்னொரு அர்ச்சகரை கூட்டு வரும்போது அந்த 2வது அர்ச்சகருக்கும் அவர் பணம் தர வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுதுங்க. தட்டில் அதிகமாக தட்சிணை விழல, இல்லாட்டி கோவில் நிர்வாகத்துக்கு அதிகம் வருமானம் இல்லைன்போது பெரிய அர்ச்சகர் தன்னுடைய சம்பளத்தில்தான், தன்னுடைய சம்பாத்தியத்தில்தான் அவர் அந்த துணை அர்ச்சகருக்கு பணம் தர வேண்டிய ஒரு கட்டாயத்திலும் இருக்கிறாருங்க. என்ன தான் தமிழ்நாடு அரசு பல கோவில்கள் ஏற்று நடத்தினாலும் அர்ச்சகர்கள் தன்களுடைய கை காசை போட்டு தான் நிறைய கோவில்களில் செலவு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இப்போ அதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக விழா காலங்களில் அவங்களுக்கு ஆள் துணையாக இருக்கிறதுனால அவங்க தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா ஆளுங்களை கூட வச்சு வேலை வாங்கிறதுனால அவர்களுடைய கையிலேருந்து அங்கே காசு போட வேண்டியிருக்கு. முக்கியமான விழா காலங்களில் பார்த்திங்கன்னா கோவிலில் உண்டியலில் அப்படியே நிரம்பி வழிகிற அளவுக்கு தான் பக்தர்கள் காணிக்கை போடுவாங்க. ஆனால் கோவில் நிர்வாகத்துக்கு தான் அந்த காணிக்கை போய் சேருமே தவிர அர்ச்சகர்களுக்கு தட்டில் விழுறதுன்றது மிகவும் சொற்பமான அளவு தாங்க இருக்கும். அர்ச்சகர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது அவருடைய கால்களுங்க. ஆமாங்க, வயது ஆக ஆக நெடுநேரம் நின்று பூஜை செய்ய வேண்டியதால் அவர்களால் நிற்க முடியாமல் மிகவும் சிரமப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, பூஜை புனஸ்காரங்களுக்காக தண்ணீர் செலவிட வேண்டியிருப்பதனால அந்த தண்ணியிலே நிற்கிறதுனாலையும் அவர்களுக்கு கால் வலி கூடுதலாக வருது. கால் உபாதைகளும் நிறைய ஏற்படுதுங்க. உரிய நேரத்தில் உண்ணாமல் போகிறதுனால அவர்கள் பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதி போன்ற பெருவியாதிகளும் உடலில் அவங்க வயதான காலத்தில் தோன்ற ஆரம்பிக்குதுங்க. கோவில்னாலே கற்பூரம் ஏற்றுறது, ஊதுபத்தி ஏற்றுறது, நெய் விளக்கு ஏற்றுவது போன்ற நிறைய சாங்கியங்கள், அதாவது நம்ம அது எல்லாமே சடங்காக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த புகையை அர்ச்சகர்கள் சுவாசிப்பதால் அவர்களுக்கு நிறைய அந்த புகை சம்பந்தமான நோய்கள், அதனால் வயதான காலத்தில் மூச்சு திணறலே ஏற்படுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பக்தர்கள் வெளியிலிருந்து அவங்க ஊர்லேருந்தோ அல்லது தெருவோரங்களில் இருக்கும் கடைகளிலிருந்தோ பூஜை சாமான்கள் வாங்கிட்டு கொடுப்பாங்க. அதில் தரமில்லாத அந்த பூஜை பொருட்கள்னால அர்ச்சகர்களுக்கு அவர்களுடைய தோளில் பாதிப்பு ஏற்படுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குங்குமமாக இருக்கட்டும், சந்தனமாக இருக்கட்டும், பன்னீராக இருக்கட்டும், இதெல்லாம் அவங்க கைப்பட அது சுவாமிக்கு அதெல்லாம் அவங்க பூஜையில் பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அதனால் இது ஒரு நல்ல குவாலிட்டி இல்லாத போது அது அர்ச்சகர்களின் தோளினை பாதிக்குதுங்க. டாக்டர்களும் போலீஸ்காரங்களும் தீபாவளி பொங்கலை கொண்டாட முடியாதோ அது போல தாங்க அர்ச்சகர்களின் வாழ்க்கையும்.
ஊர் முழுக்க தீபாவளியும் பொங்கலும் போன்ற கொண்டாட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அர்ச்சகர் தன்னுடைய அந்த சன்னதி கருவறையிலே முழு நாளையும் செலவிட வேண்டியதாக இருக்குங்க. அர்ச்சகருக்கு இது ஒரு பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் அவங்க குடும்பத்தினருக்கு அந்த குடும்ப தலைவரான அர்ச்சகர் கூட இல்லாமல் இருக்கிறது ஒரு பெரிய விஷயமாகவே படுங்க. இத்தனையும் தாண்டி தான் ஒரு அர்ச்சகர் இன்முகத்தோடு கடவுளின் முன்னே நின்று பூஜை செய்ய வேண்டியிருக்குதுங்க. நாள் முழுவதும் எந்த ஒரு கோபதாபம் இல்லாமல் ஒரு இனிய முகத்துடன் நல்ல கனிவான முகத்துடன் அந்த பூஜை அவர் செய்தால் தான் நிற்கும் பக்தர்களுக்கு அது நல்ல பலனை கொடுக்குங்க. அதனாலே பல அர்ச்சகர்கள் அவர்கள் சிரமத்தை தட்டி கழிச்சிட்டு பக்தர்களுக்காகவும் கடவுளுக்காகவும் அவங்களோட பணியை தொடர்றாங்க. ஆனாலும் பக்தர்களாகிய நாம் அந்த அர்ச்சகர்களின் இன்னலை அவர்கள் படும் கஷ்டத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணுன்றது தான் இந்த வீடியோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. அடுத்த வீடியோவில் உங்களை காண்கின்றேன். நன்றி, வணக்கம்.